கடன் வாங்காதீங்க ப்ரோ. சாபம் சாவடிச்சிரும். இஎம்ஐ தான் ப்ரோ, அது இழுத்துன்னு போய் சாவடிச்சிடும். ஸோ அதனால் ப்ளீஸ் இஎம்ஐ மட்டும் நான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதுவும் மாதம் மாதம் கட்டணும்ல. நீ வாங்கவே இல்லையாடா, நானும் கடந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கடன் மீன்ஸ் இஎம்ஐன்ற ஒரு ஆப்ஷன் வாங்கினேன். கடன் வாங்குற பழக்கம் கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா என்னை சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்க. என்னடா பைபிளை கையில் வச்சிருக்க, ஒரு சில வசனங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ, அதாவது இந்த வீடியோ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, தருமபுரி மாவட்டம் சம்திங் நினைக்கிறேன், ஒரு அண்ணா வந்து போட்டிருந்தாரு. லைக் அவர் சாவறதுக்கு முன்னாடி, அவர் செத்துட்டாரான்னு எனக்கு தெரியல, பட் ஆக்சுவலாக அவர் போகும்போது பொண்ணை வந்து மண்டே அவங்களுக்காக தான் உழைச்சேன், அவங்களுக்காக தான் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லைங்க, எதுலேயுமேங்க, எந்த பொருளுமேங்க உங்களுக்கானது உங்களை தேடி வருங்க. ஓகேவா? இப்போ அவர் என்ன பண்ணார், அந்த பொண்ணோட மண்டையை உடச்சி சாவடிச்சிட்டேன்னு சொன்னார். ரெண்டாவது அவங்க மனைவியை லைக் பில்லை வச்சு அமுக்கி சாவடிச்சிட்டாராம். அவங்க அம்மாவையும் சாவடிச்சிருப்பாராம், மனசு கேட்கலையா விட்டாராம். ஓகே, பைபிளில் இன்னொரு ரோசனுக்கு தற்கொலை நாவி கர்த்தரிடத்தில் சேராது. தற்கொலை அவர் தானே பண்ணிக்கிட்டார், அவங்கள சாவடிச்சிட்டார்களே. இல்லைங்க, கர்த்தரிடத்தில் சேரவே முடியாது. அதெல்லாம் குறித்து நம்ம அப்புறமேட்டு பேசலாம். ஒரு சாபம் பாருங்கள், அந்த சாபம், அந்த கடன் சாபம் பாருங்களேன், 3 பேரையுமே அழிச்சிருச்சு. அவர்கிட்ட காசு இருக்குது, இந்த காசு அங்கே வாங்கிக்கோங்க, அந்த வாங்கிக்கோங்கலாம் சொன்னார். அட் த சேம் டைம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட், ஒரு அக்காவுக்கு நல்ல வேலையில் இருக்காங்க, அவங்களுடைய கணவர் மதி மினிசிஸ்க்கு ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் கால் வந்திருந்தது. நல்ல வேலையில் இருக்காங்க, கடன் அதிகமாக வாங்கிட்டாங்க, வட்டி கட்டி எங்களால் முடியல, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்துகிறேன், கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ நான் உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அதோட நிறுத்திக்கோங்க. அதை வாங்கிறதுக்காக இன்னும் வாங்கி அடிக்கலாம்னு சொல்லி இன்னும் சாபத்தை வாங்கி சேர்த்துக்காதீங்க. ஏன்னா நான் பைபிள்லேருந்து ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஒரு சில வசனங்கள் உங்களை தேட்டுன்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லியிருக்காரு. கடன் வாங்கவே கூடாதுங்க. இல்லை, படைச்சவருக்கு தெரியும் போஷிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தேயுல, ஸோ 6ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 31, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையானதை நான் போஷிக்கிறேன். ஓகே, காக்கா குருவிலாம் என்ன சம்பாரிச்சு நான் இருக்குது, அதையே நான் போஷிக்கிறேன்ல, அதோட நீங்கள் ரொம்ப விசேஷத்தவனுங்க, கவலைப்படாதீங்க, நான் காத்துக்கிறேன்றாங்க. அதெல்லாம் தாண்டி லைக் பிலிப்பியரில், லைக் திமோத்தேயுல பார்த்தீங்கன்னா லைக் இன்னும் அழகாக 6ஆவது அதிகாரத்தில், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பதுதான் நிச்சயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான வார்த்தை. இன்னும் அநேக வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்கலாம். இன்னைக்கு சாபத்தையும் பாவத்தையும் பிள்ளைங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணி கடன் வாங்கிட்டு நீங்கள் பாட்டில் செத்துறீங்க, பிள்ளைங்க மேலே கட்டிட்டு போயிடுறீங்க, அவங்களும் அதை கேரி பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் முன்னாடியே இதை தடுங்க. கடன் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. இஎம்ஐயுமே சொல்கிறேன், லைக் ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இஎம்ஐ போட்டுறாதீங்க. போட்டு லைக் அதை கட்டுறதுக்காக அதுக்காகவே உழைக்கணும், அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஐயோ, சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும், ஒரு சில இஎம்ஐ மிஸ் ஆகிடும், அது போய்டும், அதுக்காக போய் இன்னொருத்தட்ட கடன் வாங்குவோம், அவன் நம்மளை கேவலமாக பேசுவான். இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் பில்ட் ஆகும். கடன் ஒரு சாபம் பிரதர் சிஸ்டர், கடன் ஒரு சாபம். வாங்காதீங்க, இஎம்ஐ வாங்காதீங்க, வாங்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த சாப பிசாசுக்கிட்ட இருந்து, பிசாசு வந்து கருப்பாக வெள்ளையெல்லாம் இருக்க மாட்டான் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அப்படியே சாவடிச்சான் பாருங்கள் 3 பேர். அந்த தற்கொலையின் எண்ணத்தை கொடுத்து பிசாசு வந்து இப்படி தான் சாவடிப்பான். டெவில் gonna be attack like that's a way. ஸோ ப்ளீஸ் we understand, hold the word of God. உங்கள் எல்லாருக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். கடவுள் ஆக்சுவலாக பைபிளை தூக்கிட்டு வந்துட்டோன்னா இது உடனே திரும்ப நினச்சிக்க போறீங்க, இது மதம் கிடையாது, நல்ல வார்த்தை எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ப்ளீஸ் கடன் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு வாழ்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிகமாக உழைச்சி அதிகமாக போகணுன்னு நினைக்கிறதுனால தான் அடுத்த கட்டத்தில் போய் இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு கடன் வாங்கணுன்னு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தற்கொலை முடிவல்ல. ஸோ அது வந்து கண்டிப்பாக பைபிள் படி பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறவங்க கடவுள்கிட்டே சேர முடியாது. அதாவது எப்படின்னா சொர்க்கத்துக்கே போக முடியாது. ஓகே, நீங்களே மாய்த்துக்கிறீங்க அப்படி தான் சொல்கிறார் கடவுள். நான் படைச்சேன், நான் எடுக்கும் போது எடுத்துப்பேன் இயற்கையாக. ஓகே, எல்லாருமே மரணத்தை சந்திக்க போகிறோம் இல்லைன்னு சொல்லலாம், அவரே எடுக்கும் பொழுது தான் அது உண்டு. இப்போ உடனே நிறைய பேர் வந்து லாஸ்ட்டில் இந்த ஒரு கேள்வியில் கேட்காதீங்க, ஏன் ஆக்சிடென்ட் ஆகி சாவறாங்க, நல்லா தானே இருந்தாங்க, எப்படி செத்தாங்கன்னா, அது சாபங்கள் பாவங்களை குறித்து ஒரு சில காரியங்கள் இருக்கும். அதை பற்றி நான் அப்கமிங் டேஸில் ப்ரீச் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் கடன் வாங்காதீர்கள். அநேகருக்கு கடன் கொடுக்கறதுக்கு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, கம்முன்னு சாப்பிட்டு இருக்கிறத வச்சுட்டு இருங்க. உன்னை உடுத்த இடம் இருந்தால் போதுங்க. ஓகே, லைக் அப்படி நினைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி தான் வாழ்கிறேன், அதனால சந்தோஷமாக இருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்கிறதுனால எல்லாருமே சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை ஐ எம் இன்டென்ஸ். நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தேன், இதை பற்றி ப்ரீச் பண்ணணும்னு நினச்சேன், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ப்ளீஸ், கடன் சாபம் சாவடித்து விடும், இஎம்ஐ இழுத்துட்டு போய் சாவடிக்கும். ஸோ ப்ளீஸ் பி அவர். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன், எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாங்க. காட் பிளஸ் யூ, லவ் யூ.